வெல்கம் டு ட்ரூ கார்ஸ் சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது 2019க்கு ரிலீஸ் ஆன கியா செல்டாஸ். கியா செல்டாஸோட ப்ரீ புக்கிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த காரோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா 6,000 பேர் வந்து புக் பண்ணிக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படி இந்த காரில் என்னதான் இருக்கு அண்ட் இந்த கியா கார் கம்பெனி யாரு அப்படிதான் வீடியோவில் தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி கியா கம்பெனியை பற்றி லைட்டாக தெரிஞ்சுப்போம். ஸோ கியா பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் கம்பெனி. அண்ட் இந்த கியா வந்து கொரியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் கார் ப்ரொடியூசர். அப்போ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய். அப்போ ஹுண்டாயும் கியாவும் எதிரின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த 2 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாதிரி. ஏன் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வந்து கியாவோட 30% ஷேரை ஓன் பண்றாங்க. அதே மாதிரி கியா வந்து ஹுண்டாயோட 20% மைனர் கம்பெனிஸை ஓன் பண்றாங்க. ஸோ இந்த 2 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் லிங்க்டான கம்பெனி. ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பார்த்தா இன்னொரு கம்பெனி ப்ராஃபிட் பார்த்த மாதிரி. ஸோ ஹுண்டாய் பார்த்தீங்கன்னா 1996 வந்து இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க. சரி, அப்போது கியா வந்து இவ்வளோ லேட்டா இந்தியாவுக்குள்ள வர ஆசைப்படுறாங்க அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ இப்போதான் இந்த மாதிரி ஃபாரின் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மதிப்பு தெரியுது சொல்லுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட தான் இருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுதான் வந்து கியா வந்து இந்தியாக்குள்ள எப்படியாச்சும் நுழைஞ்சு அதிகமான ப்ராஃபிட் பார்க்கணும் வந்து கியா நினைக்கிறாங்க. இது வந்து கியாவே சொல்றாங்க. The Kia Motor India project plays a crucial role in our global growth strategy. ஸோ கியா பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள சாதாரணமாக வரல, நல்லா பிளான் பண்ணி தான் வந்துக்கிறான்னு சொல்லுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா கியா வந்து இந்தியாவில் வந்து $1.1 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 7,000 crores மணியை வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 265 ஷோரூம்ஸ் அண்ட் டீலர்ஷிப் வந்து இந்தியாவில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்கன்றாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, அவ்வளோ காசை வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி இன்ஸ்டன்ட் மார்க்கெட் வந்து கெயின் பண்ண வந்து கியா நினைக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு கியா ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஹெம்ஜி மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ ஹெம்ஜி பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2019க்கு ரீசெண்டாக வந்த கார் கம்பெனி. அந்த கார் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டர்னு சொல்லி ஒரு கார் லான்ச் பண்ணாங்க. அந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஸ்டைலிங்கில் இருந்துச்சு. அண்ட் வந்து மக்கள் பார்க்காத ஃபீச்சர்ஸில் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கியாவும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த கியா பார்த்தீங்கன்னா செல்டோஸ்ன்னு இந்த கார் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கு. அண்ட் மக்கள் பார்க்காத ஒரு புது ஃபீச்சர்ஸோட இந்த கார் வருது. ஸோ கியா பார்த்தீங்கன்னா மொத்த ப்ராஃபிட் அந்த மொத்த காசுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்டோஸ் நம்பி தான் இருக்கிறாங்க. இந்த செல்டோஸ் ப்ராஃபிட் ஆகுமா இல்லை ஹிட் ஆகுமா நீங்கள் தான் சொல்லணும். சரி, இந்த காரை பற்றி இப்போ பார்ப்போம் வாங்க. இந்த கியா செல்டாஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 சீட்டர் மிட் சைஸ் எஸ்யூவி. இது 4 மீட்டர்ஸோட கொஞ்சம் பெருசு. ஆனால் இந்த காரில் இருக்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து BS6 இன்ஜின். ஸோ ரொம்ப கம்மியான பொல்யூஷன் இந்த கார் வந்து ரிலீஸ் பண்ணும். ஆனால் இந்த காரோட எக்ஸ்டீரியர் லுக் பார்த்தீங்கன்னா பார்க்கவே அட்டகாசம் வர சொல்லுவேன். இந்த காரை பார்த்தாலே நீங்கள் வாங்கணும்னு உங்களுக்கு தோண வைக்கும் போல இருக்கு. அப்படியே இந்த காரோட ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்க ஃப்ரண்ட் லுக் மாதிரி இந்தியாவில் எந்த காரில் நீங்கள் பார்த்துருக்க முடியாது சொல்லுவேன். ஏன் BMW, பென்ஸ் இந்த மாதிரி காரில் கூட இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஃப்ரண்ட் லுக் நீங்கள் பார்த்துருக்கே முடியாது. இந்த மாதிரி ஒரு புது கார் கம்பெனி இந்தியாவுக்கு வருதுன்னா இதான் பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்டைலும் ஒரு புது டிசைனோட வருவாங்க. நிச்சயமாக இந்த ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரியேட்டிவாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்படியே இந்த காரோட சைட் லுக் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லுவேன். பார்க்க மட்டும் பெருசாக இருக்காது, வண்டி பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கவும் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 17 இன்ச் அலாய் வீல்ஸ் தந்துக்கிறாங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த வண்டியோட பேக் லுக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் மாதிரி எந்த குறையுமே வைக்கல. அந்த வண்டியோட டெயில் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்க மாதிரியே பேக்கில் வந்து ஒரு நல்ல ஒரு குரோம் ஃபினிஷ் தந்துக்கிறாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா கியா பேட்ச் தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பேக் வந்து லைட்டாக பல்ஜ் அவுட் ஆகுது. நிச்சயமாக அது வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த வண்டியோட மஸ்குலர் லுக்கை வந்து இது தருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து டியூல் எக்ஸாஸ்ட் பைப்ஸ் தந்துக்கிறாங்க. நிச்சயமாக வந்து இந்த வண்டியை வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக் வந்து தரும். அடுத்து இந்த வண்டியோட ஸ்பெக்கை பார்ப்போம். இந்த வண்டியோட லென்த் பார்த்தீங்கன்னா 1.3 மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் வண்டியோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1.6 மீட்டர். அந்த வண்டியோட வித்து பார்த்தீங்கன்னா 1.8 மீட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான வண்டி நான் சொல்லுவேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான இன்ஜின் டைப்ஸில் வருது. ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரோல் இன்ஜின், அப்புறம் டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின், அதுக்கப்புறம் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின். ஸோ கியா பார்த்தீங்கன்னா டர்போ சார்ஜ் இன்ஜின் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட்.
இந்த என்ஜின் அரௌண்ட் வந்து 2000 சிசி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் 200 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நிச்சயமா இந்த எஸ்யூவிக்கு வந்து ஒரு போதுமான ஒரு பவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் வருது. இல்லைன்னா சிவிடியில் கூட இந்த வண்டி வருது. அதுக்கப்புறம் இந்த பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11 to 17 lakhs. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக் லெதர் ஃபினிஷ் தந்துக்கிறாங்க. கூடவே ரெட் ஸ்டிச்சிங் தந்துக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி வந்து டார்க் தீமா ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட சென்டரில் பார்த்தீங்கன்னா பெரிய 10.3 inches டச் ஸ்க்ரீன் தந்துக்கிறாங்க. இது ரொம்பவே வைடான டச் ஸ்க்ரீன். அது மட்டும் இல்லாமல் இந்த கார் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்த ஹுண்டாய் வெனியில் இருக்க மாதிரியும் அப்புறம் MG ஹெக்டரில் இருக்க இன்டர்னல் கனெக்டட் ஃபெசிலிட்டிஸோட இந்த கார் வருது. இந்த டெக்னாலஜி பேர் பார்த்தீங்கன்னா UVO டெக்னாலஜின்றாங்க. இந்த UVO ஆப் மூலியமாக உங்கள் காரில் பல விஷயங்கள் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த காரில் இருக்க டெம்பரேச்சரை நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் மூலியமாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கார் இருக்க லொக்கேஷனை நீங்கள் ட்ராக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எக்ஸ்பென்சிவ் ஃபீச்சரான வென்டிலேட்டட் சீட்ஸ். ஸோ ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் சீட்டில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கார் சீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூலாக இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃபீச்சர். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் காரில் மட்டும் தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் தந்துக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக ஒரு 5 சீட்டர் காருக்கு வந்து இது இருக்க வேண்டிய ஃபீச்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்க மாட்டீங்க ஏர் ஃபில்டர். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் நிறைய ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் இன்பில்ட் வந்தீங்கன்னா காரில் வந்து ஏர் பியூரிஃபையர் சிஸ்டம் தந்துக்கிறாங்க. ஸோ காருக்குள்ளே இருக்க வந்து அட்மாஸ்பியர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரை வந்து பியூர் பண்ணி ஏரை மொத்தமாக சக்கின் பண்ணி ஒரு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான க்ளீனான ஏர் மட்டும் தான் வந்து உள்ள கேபின்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம். நிச்சயமாக வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா எந்த கார்லையும் இப்போதைக்கு எடுத்து வரல, அது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஃபுல்லி டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் தந்துக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது இருக்க வேண்டிய ஃபீச்சர். அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரீடிங் சென்சரும் இருக்குது. ஸோ உங்கள் டயரோட ப்ரெஷர் வந்து ரியல் டைமில் வந்து என்ன இருக்குது அப்படியே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஆடட் போனஸாக வந்து ஹெட்ஸ் அப் டிஸ்பிளே வந்து இந்த காரில் இருக்குது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற நார்மல் வண்டியில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து எதுவுமே விட்டு வைக்கலன்னு சொல்லுவேன். இந்த வண்டியை வாங்கணுமா வாங்கக்கூடாதா, இந்த வண்டியை யார் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியை நான் சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த குறையும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்காக இருக்கட்டும், இல்லை இன்டீரியர் லுக்காக இருக்கட்டும், இல்லைனா ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் எந்த குறையும் வைக்கல. இந்த வண்டியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சூப்பராக இருந்துச்சுன்னா இந்த வண்டி வந்து 2019 பெஸ்ட் வண்டின்னு சொல்லுவேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன்றும் வந்து நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒன்றும் லான்ச் ஆகி அண்ட் டெஸ்ட் ட்ரையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் வந்து ஓட்ட தரல. ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கொரியாவில் ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. அண்ட் அங்கே சொல்கிற ரிவ்யூஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்ட சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ இருக்க ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 11 to 17 lakhsக்கு இது வந்து 100% ஒர்த்தான வண்டி. நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கண்ணை மூடி இப்போ வாங்கலாம். ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் பார்த்து வாங்குறது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இந்த வண்டியை நீங்கள் ப்ரீ புக் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் 25,000க்கு வந்து இந்த வண்டியை வந்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சில டேட்ஸ்க்கு அப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட வேரியன்ட் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அடிஷ்னல் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து 2019 பெஸ்ட் வண்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ.